ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட் தானே சார் விஜய் சேதுபதி சார்? சார் ஆண்டவன் கட்டாலன்னு சொன்னேன் சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு அருளானந்த் சார் ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னோடய பர்த்டே அன்றைக்கி தான் வந்து சார் வந்து மீட் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுங்கினாரு. வந்தேன், அதேமாதிரி அவர் சொன்ன மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்து சீனு ராமசாமி சார், ஏன்னா தர்மதுரை நிறைய படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கி ஒரு 4 படம் பண்ணார். 4 படத்தில் ஒரு 3 நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவரோட ரொம்ப நாள் பேசிகிட்டே இருந்தேன் நான் சீனு சார் கூட. சார் நம்ம ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு. போய் பண்ணேன். அப்புறம் மற்ற ஒரு ஜிப்பா ஒரு வேஷ்டி வந்தது. இது யார் போட்டிருந்தது அப்படின்னு கேட்டேன். விகா ராமசாமி சார் போட்டிருந்தார் அப்படின்னாங்க. அதை அப்படியே தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் ஒரு தம்பி சொன்ன மாதிரி, அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது, பெரியப்பா கேரக்டரு. ஒரு சீனும் அவர் எடுக்கும்போது, சீனு சார் எடுக்கும்போது அந்த வாழ்வியில் அப்படியே கொண்டு வந்து, ஏன்னா நம்ம லோக்கலாக நம்ம வந்து கவுண்டர் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்போம். ஒரு இடம் கூட அவர் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, கண்ட்ரோல் பண்ணிட்டார். இப்போ படமாக பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடம் கூட சொன்னாங்க, ப்ரொடியூசரோட ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க, சார் அந்த கிளைமேக்ஸில் ஒரே ஒரு லுக்கு மட்டும் விட்டுருப்பீங்க அப்படின்னு. ரொம்ப நன்றி மேடம், அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்று பார்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஏகன் தம்பி ஷூட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் அண்ணா நான் கரெக்டாக நடிக்கிறேன்னு கேட்பான். நானே கரெக்டாக நடிக்கிறேன்னு தெரிலடா, நீ வேறு கம்மிடுறா அப்படின்னா. ஏன்னா அவர் சார் எந்த டைமில் எப்படி டைலாக் மாற்றுவார்னு தெரியாது, அந்தளவுக்கு லைவாக போவார் எல்லா இடத்துலையும். ஏகன் இந்த மூளை சொன்ன மாதிரி தான், ஆண்டவன் கட்டளை, யார் என்ன சொன்னாலும் அவன் உயரத்தில் கொண்டு போயிடுவான். ரொம்ப நன்றி தம்பி. மேலும் மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கும் மற்ற எல்லா தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி சார், அப்புறம் சக்தி சார், எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ரியோ டீம் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. யாராவது விட்டு இருந்தால் மன்னிச்சிடுங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. அதுதான் இப்போ ஏதாவது வரும்னு பார்த்தேன். எங்கள் சார் விஜய் சேதுபதி சார் எப்படி விட்ருவோம் சார், நீங்கள் எதுவுமே பண்ணல சார், என்ன தான் சார். வாங்க சார், நீங்கள் சென்ட்ரலில் நிற்கணும், வாங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்சவர் ஆண்டவன் கட்டளைன்னு ஆரம்பித்தேன் சார் நானும். என்னப்பா கதையை சொல்லிட்டுமா? அது எடுத்துட்டாங்களப்பா 2016. ரொம்ப 2 பேரும் அப்படியே பயணிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். முடிச்சுக்கலாமா சார்? கேட்குதா நான் பேசுறது? ரொம்ப நன்றி எல்லாரும் வந்து விழாவை சிறப்பிச்சது ரொம்ப நன்றி சார். பத்திரம் போயிட்டு வாங்க ஊருக்கு. ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் இப்போ பெங்களூர் ட்ராவல் பண்ணுறேன், அதனால ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ சார். யோகி பாபு டேட் நடிக்க கிடைக்கிறதே கஷ்டம், இசை வெளியீட்டுலாம் வந்துருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். ஓகே சார், பார்க்க போகலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ எல்லாரும் ரொம்ப நன்றி. பத்திரமா போயிட்டு வாங்க சார். சரி, யாரும் கூட நானே மேடைக்கு வந்துட்டேன், அப்படியே நானும் பேசிட்டேன், அப்படியே நானும் போகிறேன். நான் ஐயா உங்களுக்கு 2 பக்கத்தில் ஒரு இன்ட்ரோ இருக்கியா? தேவையில்லை. சகோதரர் ஏகன் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான ஒரு மேடையில் ஒரு 14 வருஷமாக நிற்கும்போது உங்கள் அளவுக்குலாம் எனக்கு வந்து தைரியம்லாம் இருக்குல்ல, ரொம்ப நடுக்கத்தோடு தான் இருந்தேன். ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. இந்த ட்ரெயிலர் இந்த சாங்கு, உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகான நேரம் உங்களுடைய நேரம் வந்து. ப்ரோ அவர் சொல்கிறது கேளுங்க ப்ரோ. ஓகே, ஸோ வாங்க. எதுக்கு நான் உன் தம்பி அவன் ரொம்ப நல்லா பேசுகிறான். ஏய் நீ வராத. ஏன் சார் 21 வயசு தான் ஆகுதா சார், இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. நான் இன்னும் தடவிக்கிட்டே இருக்கேன் இருட்டில், சுச்ச தடவை கூட மாதிரி. ரொம்ப தெளிவாக எந்த வார்த்தையும் அச்சு பேசுகாமல் ரொம்ப கிளியராக பேசுகிறேன் சார். உங்கள் பையன் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் சார். வாழ்த்துக்கள் மேத்யூ உனக்கு. ஏகனுக்கு பார்க்குறது ரொம்ப லட்சணமாக அழகாக நம்ம ஊர் நேரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பிறகுடா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா. இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கீங்க. அந்த கதையும் ரொம்ப அழகாக இருக்குது. சீனு சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது, எத்தனை முறை இந்த தேனியில் இன்னும் அவர் 100 படம் பண்ணாலும் சரி, அவரால் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஃப்ரேம் வைக்க முடியும், புதுசாக கதை சொல்ல முடியும். அதுதான் இயக்குனர் சீனிவாசன்.
கதை சொல்லும்போது அவர் எந்த ஃப்ரேம் வைக்கணும் எங்கே வைக்கணும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசிச்சோ தடுமாறியோ படப்படத்தோ நான் பார்த்ததே இல்லை. தன்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும், அந்த படத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும், சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து வியந்த மிக சிறந்த இயக்குனர். நான் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை நான் முதல் வாய்ப்பு கொடுத்தாருக்கா சொல்ல. இது வரைக்கும் நான் அவர்கிட்ட 4 படம் தான் சார் 4 படம் வேலை பார்த்துருக்கோம். முதல் படத்துலேருந்து நான் மாமனிதன் வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவர் தென்மேற்கு பருவ காட்டின படத்தில் மிக குறைவான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப பொறுப்போடையும் படம் வேகமாகவும் வேலை பார்த்தாரோ அதில் துளி கூட குறையாமல் தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தார். சீனிவாசன் சார் மாதிரி ஒரு இயக்குனர் கையால் நீங்கள் அறிமுகமாகிறதுக்கு முதல்ல நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தான் கற்றுக்கிட்டதையும் தான் தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் மூலமாக இல்லை தன் நடிகர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்குது. அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணே. அப்படி சொன்னதில் நிறைய விஷயம் உங்களை சுற்றியே தானே இருந்துச்சு. சேர்த்து இப்படி பண்ணா சேர்த்து அப்படி பண்ணான்னு நிறையாவே எடுத்துக்கிட்டுருங்க. வேறு ஏதாவது கற்றுக்கிட்டு ஸோ உங்களுக்கு மூலம் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். என்ஆர் ரங்கநாதன் சாருடைய பாடல்கள் ரொம்ப நல்லா, எஸ்பெஷலி அந்த அண்ணன் தங்கச்சி பாட்டு ரொம்ப நடுவில் போன அந்த ஃப்ளூட் பீட்லாம் சூப்பராக இருந்துச்சு சார். உருக்கி எடுத்துருச்சு சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நான் இருந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னோடதில். ஆனால் உங்களோட ஃப்யூச்சர் என்னோட நல்லா வரட்டும், நல்லா இருங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு சார் உங்களுக்கு நன்றி. சக்தி சினிமாஸ்க்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு படத்தை பார்த்து நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நல்ல கிசு உங்களை பற்றி நீங்கள் ஒரு படத்தை ரசிச்சிட்டிங்கன்னா அந்த படம் மக்களும் ரசிப்பாங்கிறது தான். கில்லியவே ரீரிலீஸ் பண்ணி ஹிட்டு கொடுத்த மனுஷன் நீங்கள் தான் கில்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களுடைய சக்தி இந்த படத்தில் மொத்தமாக இறங்கட்டும். சக்தி ரொம்ப நன்றி உங்களுக்கு. பிரிகேடா உங்களுக்கு வாழ்க்கை. ஜீவா நன்றி, நல்லா இருப்போம் ஜீவா நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப என்னை கூப்பிட்டு ரொம்ப நன்றி. வரேன். நன்றி. முதல்ல இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அருளானந்த் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மேத்யூக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சீனு சார் என்னுடைய குருநாதர். ஏன்னா சாரோட 4வது படம் இப்போ ஒர்க் பண்ணுறேன். தென்மேற்கு பருவக்காற்று, நீர்ப்பறவை, இடிமுழக்கம், அப்புறம் கோழிப்பண்ணை செல்லத்துறை. சீனு சார் படத்தில் எனக்கு மேக்ஸிமம் எப்படின்னா மற்ற படங்கள்லாம் இப்போ அயோத்தி பண்ணேன், அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணிடுவோம். சாருடைய படங்கள் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும். அதாவது டியூன் கம்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு அவர் எப்போவுமே நீ ஃப்ரீயாக டைம் எடுத்துக்கிட்டு நல்லா யோசித்து நல்லாவே எனக்கு ஒரு அது அது ஒரு ஒரு மைல்கல்லாக இருக்கணும் அந்த சாங் அப்படி தான் என்கிட்ட ஒவ்வொரு படமும் என்கிட்ட வேலை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் இந்த 5 சாங்குமே அதுக்கு வரதுக்கு ரீசன் சாருடைய எனக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடம் தான். தென்மேற்கு பருவக்காட்டிலேருந்து, அதாவது கள்ளிக்காட்டில் பிறந்த தாயாக இருக்கட்டும், நீர்ப்பறவையில் பரபரவ சாங்காக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு சார் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ஒர்க் பண்ணனால தான் ஒவ்வொரு சாங்குமே ஹிட் சாங்காக வந்துச்சு. இந்த படத்துலையும் அப்படி தான். பொன்னான பட்டபில் லாஸ்ட்டாக தான் பண்ணோம். ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன் சார்கிட்ட, ஏற்கனவே ஒரு டியூன் பண்ணி கொடுத்தேன் சார்கிட்ட சார் நான் இன்னொரு டியூன் ஒன்று கம்போஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னால் அவர் அதுக்கு நீங்கள் டைம் எடுத்து பண்ணிக்கோ அப்படின்னு டைம் கொடுத்தாங்க. அது டியூன் பண்ணதுக்கப்புறமாவே ரொம்ப ரசித்தார் ஆக்சுவலாக. அது மாதிரி வைரமுத்து சார் அதுக்கு லிரிக்ஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த படத்தில் மொத்தம் 5 சாங்கு, 5மே வேறு வேறு ஜானரில் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த படம் இப்போ நம்ம சாங் பண்ணி கொடுத்துட்டேன். படம் எனக்கு ரீரெக்கார்டிங் வருது. ரீரெக்கார்டிங் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது தென்மேற்கு பருவக்காற்று வேறு ஒரு ஸ்டைல், நீர்ப்பறவை வேறு ஒரு ஸ்டைல், இடிமுழக்கம் வேறு ஒரு ஸ்டைல். இது டோட்டலாக ஒரு முள்ளும் மலரும், ஒரு கிழக்கு சிமலை, ஒரு பாசமலர் மாதிரி ஒரு அழகான ஒரு அண்ணன் தங்கச்சி படமாக இருந்துச்சு. ஸோ எப்போவுமே சீனுக்கார் படத்தில் ரொம்ப எமோஷ்னல் ஏரியா நிறைய இருக்கும். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஏகன் பிரதர் நான் பார்த்துட்டு ஆக்சுவலாக ஜோ படம் பார்த்தேன். இதில் வேறு ஒரு டைமென்ஷனாக நடிச்சிருக்காரு. எப்படின்னா நீங்கள் அங்கே ஏகனாக இல்லாமல் ஒரு செல்லத்துறையாக தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஸ்க்ரீனில் ஒரு செல்லத்துறையாக வாழ்ந்திருக்காரு. நான் ப்ரொடியூசர்கிட்ட கூட அடிக்கடி சொல்லுவேன், டைரக்டர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த வாழ்வியலுக்குள்ளே ரொம்ப அழகாக எடுத்துருவார் சார் ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்காது. நம்மளை அப்படியே அந்த ஊருக்கு கொண்டு போயிடுவார். அந்த கேரக்டர்ஸ் எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அந்தந்த ஊருக்கு நம்மளை எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த மாதிரி தான் அந்த படமும். யோகி பாபு சாராக இருக்கட்டும், பிரகிடாவாக இருக்கட்டும், தங்கச்சான்னு வச்சு அவங்க நடிச்சு, அப்புறம் லியோ, எல்லோருமே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது வாழ்ந்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் சினிமாவாக பார்க்காம ஒரு கேரக்டராக பார்க்காம அந்த 2.25 மணி நேரம் நிற்கும் படம்.
அந்த ஊரில் உட்காந்து நீங்கள் அவங்களோட வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கேமராமேன் அசோகா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய குருநாதரெல்லாம் எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் ரொம்ப ரிப் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் என் கையெல்லாம் ரொம்ப ஷிவர் ஆகுது. இங்கே எங்களை சப்போர்ட் பண்ண வந்திருக்க, ப்ளஸ் பண்ண வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் நான் வரத்துக்கு முக்கியமாக காரணமாக இருந்த சீனு ராமசாமி சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் டு கிவிங் விங்ஸ் டு மை பேஷன் சார். அண்ட் என்னை நம்பி இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கும், என்னை நம்பி இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணதுக்கும் எங்கள் ப்ரொடியூசர் சார் அருளானந்தன் சாருக்கும், விஷன் சினிமாஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னென்னமோ பேசணும்னு நினச்சா எதுவுமே வரமாட்டேங்குது. இந்த படத்தில் கேரக்டராக தாண்டி ஃபேமிலியாகவே ட்ராவல் பண்ண யோகி பாபு சார், பாவா சார் அண்ட் ஏகன், பிரகிடா, குட்டிப்புலி, தினேஷ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட கோ ஆக்டர் சிவா அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். சாரி. அண்ட் எல்லாருமே இப்போ இந்த டைமில் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரிஞ்சு கிளீஷேன்னு நிறைய சென்டிமெண்ட்டான எமோஷ்னல் விஷயங்களை கடந்து போக வேண்டியதாகிடுச்சு. ஆனால் இந்த படம் கோழிப்பண்ணை செல்லதுரை வந்துட்டு அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சோல்ஃபுல் கனெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் கோ டைரக்டர்ஸ் முத்து சார், ராஜன் சார் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களால் தான் நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்க முடிஞ்சுது. அண்ட் தேனியோட லேண்ட்ஸ்கேப்பையே அவ்வளோ அழகாக காமிச்ச அசோக் சினிமாட்டோகிராஃபர், அவங்க டீம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சீனு ராமசாமி சாருக்கு நான் எப்போதுமே கடமைப்பட்டிருக்கணும். அவ்வளோ அவரோட படங்களோட நம்பிக்கை, அவர் மேலே இருந்த நம்பிக்கையில் மட்டும்தான் நான் இந்த கேரக்டர் பண்ணேன். எனக்கு எதுவுமே தெரியாது, நீ இதில் ஒரு ரோல் பண்ணுற அப்படிங்கிறது மட்டும்தான் சார் சொன்னார். அதை தாண்டி நானும் அவர்கிட்ட எதுவுமே கேட்கல, அவரும் என்கிட்ட எதுவுமே சொல்ல. அவர் மேலே இருந்த ஒரே நம்பிக்கையில் இந்த படம் பண்ணியிருக்கேன். அவ்வளோ அழகான கதாபாத்திரங்களாக இப்போ எனக்கு இந்த கோழிப்பண்ணை செல்லதுரை டீம் இங்கே பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி ஓவர்வெல்மிங். எனக்கு அவ்வளோ என்ன பேசுகிறதுனே தெரியல, அவ்வளோ அழகாக படம் வந்திருக்கு. ஸோ உங்களோட ஆதரவு எப்போதும் எங்களுக்கு தேவை. செப்டம்பர் 20 கோழிப்பண்ணை செல்லதுரை பாடுங்க. அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன், தாய் அன்பு கிடைச்சதில்ல, தந்தை அன்பு இனிச்சதில்லை, இது ரெண்டுத்தையுமே தாயாகவும் தந்தையாகவும் நீ இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்துச்சு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எனக்கு நான் சீரியஸாக ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தையே ஒரு 2 வரியில் அவ்வளோ அழகாக வைரமுத்து ஐயா அந்த பாட்டு கொடுத்துருக்கிறதுக்கு அந்த லிரிக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சார் ரொம்ப நன்றி சார். எனக்கு எதுவுமே பேச வர மாட்டேங்குது, யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் வெரி சாரி. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி. பேசலாமாண்ணே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக இங்கே வந்திருக்கும் எல்லோருக்குமே மாலை வணக்கம். பேச ஆரம்பிக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த படம் அன்றாட நம்ம வாழ்வில் நடந்த படம் தான் சார் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, சார் எனக்கு பயப்படாமல் நல்லா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி பண்ணு அப்படி ஒவ்வொரு டைலாக்குமே சொல்லி கொடுத்தோன்னே டக்குன்னு அப்படியே மைண்டில் மனசில் ஏறி அப்படியே நான் நடிச்சிட்டேன். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி சார். நான் செட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் அசோக் சார் ரொம்ப நன்றி சார். அண்ட் ஏடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக செப்டம்பர் 20 எல்லோரும் படம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி. மேத்யூ அருளானந்தன் சாருக்கு ரொம்ப நன்றிங்க சார். டக்குன்னு பேச வரல சார். நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் மெயின் அணியாக சார். ஏன் சார் ரொம்ப நன்றி. நீங்கள் தூக்கி வச்சதுனால நான் டக்குன்னு கவனிக்கல சார். இப்போ எல்லாருமே பார்த்துருப்பாங்க, எல்லா ஹீரோ சாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் வரப்போகிற இந்த ஹீரோ எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்பாங்கிற நம்பிக்கையோட நான் விடைபெறுவேன். ரொம்ப நன்றி. எல்லாருமே பயமுடுத்துறீங்கண்ணே. என்ன எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 8 வருஷமாக நான் எவ்வளோ மேடைகளில் அங்கங்கே சுற்றி இருக்கிறேன். ஒரு நடிகனாக இதான் என்னுடைய முதல் மேடையாக நினைக்கிறேன். என்னுடைய எல்லா விதத்துலேயுமே எனக்கு சீனு சார் என் கூட ட்ராவல் பண்ணுறாரு. அது அந்த ஒரு விஷயம் எனக்கு எமோஷனலாக இருக்குது. ஒரு
8 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் ப்ரொமோஷன் கம்பெனின்னு ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய முதல் படம் வந்து சீனு சாரோட தர்மதுரை தான். இப்போ நான் திருப்பி நடிக்கணும்னு வரும்பொழுதும் அதுவும் முதல் படம் வந்து சீனு சார் படமாக அமைஞ்சுது. ஸோ நான் தான் ஃபோன் போட்டு கேட்டேன், சார் எப்படியாவது நான் உங்கள் படத்தில் இருக்கணும், அவ்வளோதான் சொன்னேன். சார் வந்து ஓகே ரைட் கிளம்பி வா அப்படின்ட்டாரு. அவ்வளோதான். அங்கே போனேன். எனக்கு உண்மையிலே அது ஒரு நல்ல ரோல் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதை நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். படம் பார்த்து நிறைய பேர் எனக்கு வந்து அதை சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு நல்ல ரோல் நல்லா பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னும் படம் பார்க்கல. ஸோ நான் ப்ரெஸ் ஷோவில் தான் எப்போவுமே படம் பார்ப்பேன். ஸோ ப்ரெஸ் ஷோவை தான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன். ஸோ நானும் அதுக்காக வெயிட் பண்ணுறேன். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு சீனு சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விஷன் சினிமா ஹவுஸுக்கு ரொம்ப நன்றி. ஏகன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாப்புல. போய் பார்த்தேன். ஏன்னா ப்ரொடியூசர் பையங்கும் போதே பொதுவாகவே ஒரு டாக் இருக்கும், அவங்கெல்லாம் கொஞ்சம் கெத்தாக இருப்பாங்க, அப்படி எப்படி இருப்பாங்கன்னு. ஸோ ஏகன் அப்படி இல்லை. ஏகன் வந்து நான் கொஞ்சம் அமைதியாக ஓரமாக இருந்திருந்தேன். ஏகன் தான் கூப்பிட்டு வாங்கினேன் வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி கிரிக்கெட்லாம் விளையாடி அப்படியே கொஞ்சம் கூலாகி அப்படி தான் நாங்கள் இதாகணும். கிட்டத்தட்ட அப்படி தான் ஃபேமிலியாக தான் ஆகிட்டோம். ஏகன் வந்து என்னை படத்தில் என்ன கேரக்டரோ அந்த முறை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. பிரிகிடா, சத்யான்னு எல்லாருமே அந்த மாதிரி தான். இப்போ வரைக்குமே நாங்கள் அந்த மாதிரி உறவு முறையை வச்சு தான், படத்தில் உள்ள உறவு முறையை வச்சு தான் நாங்கள் இப்போவும் பழகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி ஒரு அழகான கேரக்டரை கொடுத்ததுக்கு சீனு சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ நான் எல்லாரையுமே பார்த்துட்டு இருந்தேன். அவங்களோட இப்போ பயணிக்கிறேன். சக்தி சாரோடையும் நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது அந்த படத்தில் நான் நடிக்கிற படத்தை அவர் வந்து ஒர்க் பண்ணுறாருங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு முதலாக சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியிலேருந்து ஹர்ஷத் தான் ஃபோன் பண்ணான். அடுத்த செகண்ட் அப்போ தான் எனக்கு இப்படி ஒரு ஷோ பார்த்தாங்க அப்படின்னே தெரிஞ்சுது. ஹர்ஷத் ஃபோன் பண்ணி, இந்த படம் வந்து உங்களுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும், இது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா உங்கள் லைஃப்பில் இது இன்னும் மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது எனக்கு உண்மையிலே நானும் அதே மாதிரி இறைவன்கிட்ட வேண்டுறேன், மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு. ஸோ மற்றபடி எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள். பாடல்கள் வந்து நாங்கள் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கேட்கும்போதே ரொம்ப அப்படியே ஒரு 2-3 பாடல்கள் கேட்டிருந்தேன். அப்போயே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு எமோஷ்னலாக. ஸோ அதை இப்போ ஃபைனலாக பார்க்கும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ சார் இந்த வாய்ப்புகளை கொடுத்ததுக்கு. இப்போ ப்ரொடியூசர் சார் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, ஏன்னா நான் ஒரு ப்ரமோஷன் ஏரியாவிலேருந்து வந்திருக்கேங்கிறதுனால எனக்கு நான் இதை பார்க்கும்போது தெரியுது, பயங்கரமாக அதுக்கு செலவு பண்ணுறீங்க சார், ஸ்பெண்ட் பண்ணுறீங்க சார். ஏன்னா ஒரு சின்ன படத்துக்கு வந்து, ஏன்னா சின்ன படம் பெரிய படங்கிறது என்னென்னா ஒரு நியூ ஃபேஸஸ்லாம் வந்தாலே அது ஆப்வியஸாக அது சின்ன படமாகவே கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ அதுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் பண்ணுறீங்க. பொதுவாகவே ப்ரமோஷன் எப்படின்னா, நம்ம பண்ணுறதை நம்மளே பார்த்துட்டு ப்ரமோஷன் சந்தோஷப்படுறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் இருந்து உங்கள் படத்தோடைய போஸ்டரை பார்த்தேன், உங்கள் படத்தோடைய விளம்பரத்தை பஸ்ஸில் பார்த்தேன்னு சொல்கிறது தான் ப்ரமோஷனாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் என்னுடைய ஒர்க்கை சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிடுவேன். நான் ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னு. ஸோ அதை மாதிரி நம்ம கோழிப்பண்ணை சொல்லுறதை பற்றி எனக்கு நிறைய வேறு ஊரில் தூத்துக்குடி அந்த சைட்லேருந்தெல்லாம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உங்களோட ஒர்க்கெலாம் நிறைய அங்கெங்கெல்லாம் பார்த்தோம், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் நிறைய ஒர்க்கும் பண்ணியிருக்கிறீங்க. அது இன்னும் சாருடைய பிளான்லாம் இன்னும் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிலீஸை ஒட்டி ஒரு 3 நாள் பயங்கரமாக இருக்கும், ஒரு சூறாவளி ப்ரமோஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சார். அது இருந்துச்சுன்னா போதும், இந்த படத்தை வந்து மூளை முடுக்கில் இருக்கிற எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துரும். நன்றி. ஏகனுக்கு வாழ்த்துக்கள். ஏகன் கண்டிப்பாக, ஏன்னா இது தான் சார் பண்ண தென்மேற்கு பருவக்காற்று படம் பண்ணும்பொழுது நான் சார் கூடயும் இருந்திருக்கிறேன், சேதனம் கூடயும் இருந்திருக்கிறேன். ஸோ அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து சாரு, சேதுனை, அப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண மைக்கேல் ராயப்பன் சார், அதோடு சேர்ந்து நானும் ஒரு பக்கம் போராடினேன். ஏன்னா எல்லாருமே நண்பர்களாக இருக்கும்பொழுது நாங்கள் ஃபேஸ்புக் அதெல்லாம் அப்போ தான் இனிஷியலாக அந்த 2000 இதை பாருங்கள் அப்படின்லாம். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. இப்போது சாருக்கும் அந்த சூழல் இல்லை, அந்த படத்துக்கும் அந்த சூழல் இல்லை. உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. இதை வந்து சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க நம்புகிறேன் நான். நன்றி. தேங்க்யூ. செல்லதுரை யாருன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே படத்தை பற்றியும் பேசுகிறேன் உடனே டக்குன்னு. செல்லதுரை யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லார் லைஃப்லையும் ஒருத்தர் இருப்பார். நம்ம எல்லார் குடும்பத்துக்காக அவர் கஷ்டப்படுவார், அவர் எல்லாத்தையும் இழப்பார். அவருக்கு என்ன வேணுமோ அதை பற்றி யோசிக்கவே மாட்டார், குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை யோசிப்பார். இப்போ என் குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அப்பா இருக்கார். எமோஷனலாக ஆகக்கூடாதுன்னு தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். எங்கள் குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எங்கள் அப்பா இருக்கார். எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க மாட்டார், அதுக்கு என்ன வேலை செய்ய வைப்பார், அதை கற்றுக்க வைப்பார், அதை பண்ண வைப்பார். தம்பிக்கு என்ன அவன் 21 வயசில் அவன் பிஸ்னஸ் பண்ணுறான், எனக்கும் சேர்த்து அவன் ஒரு வேலையை எடுத்துக்கிறான்.
இதே மாதிரி எங்களுக்குள்ளே எது வந்தாலும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா. ஸோ ரொம்ப ஓகே. ஸோ அதுதான். ஸோ இது பக்கா ஃபேமிலிக்கான படம், கண்டிப்பாக பாருங்கள். இதே மாதிரி ஒரு ஃபேமிலி கதை தானே? ஓகே. நிறைய ஃபேமிலி கதை இருக்குது. இந்த ஃபேமிலி பிரகிடா ஃபேமிலின்னு சொல்லி எல்லாரோட ஃபேமிலி. அதே மாதிரி கோழிப்பண்ணை செல்லதுரைன்னு ஒரு ஃபேமிலி படம் இருக்குது. சீனு சார் பேசிடலாம். ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தெளிவாயிட்டேன். தேங்க்யூ. எமோஷனலாக ஆகும்போது வந்து ஜோக் போட்டு காப்பாற்றுறதுக்கு நன்றி. அண்ட் சீனு சார், நான் வந்து சினிமா எப்படி ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் ஷீப்னு ஒரு யூடியூப் சேனல், அது வந்து என்னோட வீடு. அங்கே தான் கற்றுக்கிட்டேன் ஃபவுண்டேஷன், எப்படி அசிஸ்டன்ட் டைரக்டர்னா என்ன, டிஓபினா என்ன, இதெல்லாம் கற்றுக்கிட்டது. அங்கேருந்து கட் பண்ணோம் ஆடிஷன். ஹாட்ஸ்டாரில் கணக்காணும் காலங்கள்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். கணக்காணும் காலங்கள் எப்படி ஒரு ஸ்கூல் லைஃபோ அதே மாதிரி என்னோட ஸ்கூல், நான் இப்போ கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் ஒரு 2 வருஷம் எங்கேயாச்சும் பண்ணி பார்க்கணும்ல, அப்படி ஒரு இடம் தான் எனக்கு கணக்காணும் காலங்கள். அதுக்கப்புறம் ஜோன் ஒரு படம். ஜோன்ற படத்தில் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு, எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிட்டு அது காலேஜ். இப்போது சீனு ராமசாமின்னு ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து வெளில வந்திருக்கேன். அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துக்கோங்க அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது. சின்ன எக்ஸாம்பிள் தான். சார் டப்பிங் அப்போ சார் இது அந்த பிள்ளையா அந்த பிள்ளையா சார் அப்படின்னு கேட்டால் அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்று சொல்லுவார். நமக்கு புதுசாக இருக்கும், மிரளுவோம். நம்ம என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு மிரளுவோம். அப்படி மிரள வைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட அவர் கடந்து வந்த பாதைகள் அதிகம். அதை இந்த ஒரு வருஷத்தை இந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து அவர் கூட பழகினதில் நான் அதுலேருந்து ஒரு 10% கற்றுருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து சாருக்கு எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா. சாரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்லலை. ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த கோழிப்பண்ணை செல்லைத்துறை அப்படிங்கிற படம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுது. வாழ்க்கை என்னை கைவிட்டுருச்சு, இந்த வாழ்க்கை இல்லை, நான் தோற்று போயிட்டேன், இந்த வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு செய்தி இருக்குது. இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு தனி மனிதனையும் கைவிடுவதில்லை. ஏதே ஒரு ரூபத்தில் வந்து உங்களை அரவணைக்கும். யோகி பாபு, அருமை நண்பர் யோகி பாபு சார் வந்து என்கிட்ட கதையே கேட்காம என்னை நம்பி வந்து குறிப்பிட்ட நாட்களில் அழகாக நடிச்சுட்டு அந்த பெரியசாமி அப்படிங்கிற கதாபாத்திரம் ஏகனுடைய பெரியப்பாவா மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் காம்பினேஷன்ஸில் ஒரு சீன் இருக்குது. 2 பேர் காம்பினேஷனில் ஒரு கொஞ்சம் சைலண்ட்டாக அதே சமயத்தில் ரொம்ப உணர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு காட்சி இருக்குது. ரொம்ப பிரமாதமாக அதில் ஏகனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ். நீங்களாம் பார்த்து ஆச்சரியப்பட போகிறீங்க. இது புது நடிகனா, புது ஹீரோவா அப்படின்னு நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. அப்படி சர்வதேச விருதுகளும் தேசிய விருதுகளும் ஏகனுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. படத்தில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் இயல்பாக நடிக்கலைன்னா அந்த படம் வந்து இன்றைக்கி ஆக்லாண்டில் வந்து அமெரிக்காவில் அது செலக்ட் ஆகிருக்காது. 18ஆம் தேதி அந்த படம் அங்கே திரையிடுறாங்க. ஸோ அந்த படம் எடுத்த உடனே அமெரிக்காவில் திரையிடப்படுது. அதுமாதிரி அண்ணன் பிரபாகர், எனக்கு வந்து எழுத்தாளர் பிரபாகர் அவர்கள் இயக்குனர், இந்த கதையை நான் வந்து உருவாக்கிய பிறகு அண்ணன்ட்ட சொல்லும்போது எனக்கு அழகான ஒரு ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஒன்று எனக்கு ரெடி பண்ணி எழுதி கொடுத்தாங்க. இந்த படத்தில் நான் அவரும் சேர்ந்து தான் வசனங்கள் எழுதியிருக்கோம். அப்படி பெரிய ஒரு உழைப்பு இந்த படத்தில் இருக்குது. இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்த மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு என்னுடைய நன்றி.